பன்னீர்செல்வத்தின் நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 75 நாட்களும் அப்போலோ மருத்துவமனைக்கு தான் சென்றதாகவும், அங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை ஒருமுறை கூட நேரில் சந்திக்க முடியவில்லை என்று பன்னீர்செல்வம் கூறியிருப்பதாகவும், இந்த கருத்து அவர் மீது ஐயத்தை ஏற்படுத்துவதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து தமிழக அரசு தலைமைச் செயலாளர், முதலமைச்சரின் செயலாளர்கள் ஆகியோரிடம் நாள்தோறும் விளக்கியதாக அப்போலோ மருத்துவர் பாபு ஆப்ரஹாம் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலாளருக்கும் முதலமைச்சரின் செயலாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்ட தகவல்களை அவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள பன்னீர்செல்வம் முயலவில்லையா என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அப்போலோ மருத்துவமனைக்கு கடந்த அக்டோபர் 1, 22 மற்றும் டிசம்பர் 4 ஆகிய தேதிகளில் வந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாகவும், அப்போதெல்லாம் அவரை வரவேற்று அழைத்துச் சென்றது பன்னீர்செல்வம் தான் என்றும், அக்டோபர் 22ஆம் தேதி ஆளுநர் மருத்துவமனைக்கு வந்தபோது அவர் கண்ணாடி வழியாக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை பார்த்ததாகவும், அவரை பார்த்து முதலமைச்சர் அம்மா கை அசைத்ததாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை ஆளுநர் பார்த்தபோது அவரை வரவேற்று அழைத்து வந்த பன்னீர்செல்வம் உடன் செல்லவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் பொறுப்புகளை கவனித்து வந்த பன்னீர்செல்வம் வாய்மூடி மௌனியாக இருந்துவிட்டு இப்போது உத்தமர் வேடம் போட முயற்சிப்பதாகவும், அவரது நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பெரும்பான்மை கழக எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்துள்ள நிலையில் தமிழகத்தில் விரைந்து ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லாதவர்கள் முதலமைச்சராக தேர்வான பிறகு பின்னர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதற்கு நீண்ட பட்டியலே உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அனுமானத்தின்படி நடப்பதற்கு இந்திய அரசியல் சட்டத்தில் துளியும் இடம் இல்லை என்றும், அரசியல் சாசன சட்டப்படி ஆளுநர் கடமையாற்ற வேண்டும் என்றும் திரு கி வீரமணி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதன் அடிப்படையில் நிலையான ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதல்படி செயல்படுவது ஆளுநரின் கடமை என்றும் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதில் தாமதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் சட்ட நடைமுறையின்படி ஆளுநர் நடந்து கொண்டிருக்க வேண்டும். நெருக்கடி நிலவுகிறது என தெரிந்தும் சென்னை வராமல் இருந்தது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தள்ளி போடுவது போன்ற ஆளுநரின் நடவடிக்கை ஏற்கத்தக்கதல்ல. காலதாமதத்தை நீடிக்காமல் பெரும்பான்மையை அடிப்படையாக கொண்டு ஆட்சி அமைய ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.